சென்னை பெருங்குடியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து சென்ற குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல பாய்ந்தோடியது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. களத்திலிருந்து நமது செய்தியாளர் சாந்தகுமார் அளித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். சென்னை பெருங்குடி டெலிபோன் நகர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தெருவில் மேல்நிலை நீர் தேக்க தொட்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட 45 லட்சம் லிட்டர் கொள்ளளவு தண்ணீர் சேமிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. பெருங்குடியில் கிட்டத்தட்ட 2000 குடும்பங்களுக்கு செல்லக்கூடிய 600 டயாமீட்டர் கொண்ட இந்த பைப் வழியாக இந்த தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் திடீரென வெடிப்பு ஏற்பட்டு, அதாவது வெடித்து சிதறி தண்ணீர் கொப்பளித்து வெளியே வெள்ளக்காடாக சென்றது. அருகில் இருக்கக்கூடிய 2-3 தெருக்களில் இந்த தண்ணீர் சென்றதால் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்தது. குறிப்பாக இந்த பைப்லைன் வெடித்து சிதறிய பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் மற்றும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய மின்மாற்றியும் பெருத்த சேதம் ஏற்பட்டு மின்மாற்றியிலும் வெடிப்பு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்து அங்கிருந்து அந்த காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல இந்த பார்க்கிங் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் இந்த தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. 4 இருசக்கர வாகனம் சிக்கி சேதமாகி இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே ஒரு சேரும் சகதியாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 2-3 அடிகளுக்கு மேலாக இந்த தண்ணீர் சாலை முழுவதும் சென்றிருக்கிறது. பல்வேறு குடியிருப்புகளில் உள்ளே சென்றிருக்கிறது. இந்த குடியிருப்பு பகுதி கிட்டத்தட்ட 16 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அடுக்குமாடி குடியிருப்பில் அங்கு இருக்கக்கூடிய கீழ்தளத்தில் இருக்கக்கூடிய காவலாளி இங்கிருந்து மாற்றலாகி சென்றிருக்கிறார். தண்ணீர் அந்த வீடு முழுவதும் உள்ளே சென்றிருக்கிறது. ஒரு பெரிய இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள். 2 தெருக்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு தற்காலிகமாக மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறை பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரு முழுவதுமாக தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு யாரும் இங்கு செல்ல முடியாதவாறு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஒரு அச்ச உணர்வோடவே இருக்கிறார்கள். திடீர்னு இவ்வளோ வாட்டரை பார்த்தோன்னா ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கீழே இறங்கலான்னு சொல்லி பைக்லாம் கார்லாம் என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா கீழே அப்பார்ட்மெண்ட்டில் ஹிப்புக்கு மேலே தண்ணி. ஸோ எதுவுமே பண்ண முடியல. ஸோ தண்ணி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வெடிச்சுது. ஸோ அதனால் தண்ணியில் இறங்கவும் பயம். ஸோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிருமோட்டு சார் இங்கே ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த சைடு இந்த ரோடு ஃபுல்லாகவுமே ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. யாரும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஒன்று நாங்கள் போனால் இங்கே போனால் வயமாறு போகலாம், இல்லைனா இப்படி சுற்றி போகலாம். ரெண்டுமே ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. எங்களால் இங்கே வெளியும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. போகிறதுக்கு வண்டியும் இல்லை. சாப்பாட்டுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஆர்டர் பண்ணி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வண்டி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. அதுதான் பெரிய லாஸ். நிரந்தரமாக இங்கு இருக்கக்கூடிய பணிகளை முடித்து இந்த குழாய் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒதிப்பொலிவார நரேஷுடன் செய்தியாளர் சாந்தகுமார்.